ஓம் கணாநான்த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிங் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிः சேதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமோ நமः. ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமः. ஹரிஹி ஓம். என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் பூரண ஆரோக்கியமும் லக்ஷ்மி கட்டாட்சமும் பரிபூர்ண நோய் எதிர்ப்பு திறனும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 13வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச இந்திரியார்த்தேஷு வைராக்யம் அனஹங்கார ஏவச ஜன்ம மிருத்யுஜரா வியாதி துக்கதோஷானுதர்சனம். இந்த 13வது அத்தியாயம் என்பது 3வது சர்க்கத்தினுடைய முதல் அத்தியாயமாக அசிபதார்த்த விசேஷத்தை விளக்குவதாக அமைகிறது. அதாவது ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இடையில் என்ன சம்பந்தம், எப்படிப்பட்ட சம்பந்தமானது அது இருக்கின்றது, அந்த சம்பந்தத்தை உணர்ந்து கொள்வதனால் என்ன அருமை பெருமைகளையும் பயன்களையும் நாம் அடைவோம் என்று இங்கு சொல்லப்படுகிறது. அதில் முதல்ல ஒரு 6 ஸ்லோகங்கள் வரைக்கும் பகவான் க்ஷேத்திரம் என்கின்ற அந்த ஜட வஸ்துவை பற்றியும், பிறகு பிரகிருதி என்கின்ற ஜட வஸ்துவும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி அவைகளுடைய ஒற்றுமைகளை நமக்கு புரிய வச்சுட்டார். இப்போ க்ஷேத்ரஜன் மற்றும் புருஷன் ஆகிய 2 பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை விளக்க ஆரம்பிக்க போகின்றார். அதற்கு முன்பு நமக்கு வேண்டிய சாதனங்கள், அதற்கு நம்மை தயார்படுத்தணும் இல்லையா, அதற்காக சில குணங்களை சொல்லுகின்றார். 20 வகைப்பட்ட குணங்களை சொல்லுகின்றார். வேதாந்தா ஃப்ரெண்ட்லி வெர்ச்சுவஸ் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த வாழ்க்கையில் எப்படி நாம் ஆனந்தமாக வாழ முடியும் அப்படின்னாக்கா, இந்த உலகத்தில் எப்படி நாம் ஒரு உபயோககரமாக ஆனந்தகரமாக வாழ முடியும், வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஜீவன்களுக்கு இந்த வெர்ச்சுவஸ், இந்த குணங்கள் மிகவும் உபயோககரமானவைகள். நம்ம ஞானமே வேண்டாம், இந்த குணங்களில் நம்முடைய வாழ்க்கை நடக்கிற மாதிரி பார்த்துட்டோம்னாவே போடும், அதுவே போடும், அதுவே நம்மை மேலே உயர்த்தி விடும். அப்போ இந்த சாஸ்திர ஞானம் இருந்தால்தான் இந்த குணங்களினுடைய அருமையும் புரியும். அதனால் சாஸ்திர ஞானங்களுடன் கூடி இந்த குணங்களும் இருக்க வேண்டும். இந்த குணங்கள் இல்லாமல் சாஸ்திர ஞானம் மட்டும் இருந்தது என்றால் அதற்கு பேர் ஞானம் இல்லை. அந்த ஞானம் செரிமானம் இல்லாத ஞானம். வேதாந்தம் படித்தும் வேதாளமாக மாறி தெரிகின்ற ஒரு நிலைமை வந்துவிடும். வேதாந்தம் படிக்க ஆரம்பிச்சுட்டாலே நார்மாலிட்டியிலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரிக்கு வந்துடுறோம் இல்லையா. எக்ஸ்ட்ராடினரிக்கு வந்ததுக்கப்புறம் உண்மையான பிரயோஜனத்தை உணர்ந்து ஞானம் செறித்து பிறகு என்னன்னு கேட்டால் ஈஸ்வரனாக தன்னையும் பிறரையும் உணர்வதற்குண்டான பக்குவம் வரணும். அது அங்கே வரலைன்னா போச்சு. வெறும் புள்ளி விவரங்களாக வேதாந்தமானது உள்ளே உட்கார்ந்து இருந்தால் அது வேதாளமாக வேலை செய்யும், அடுத்தவர்களை மட்டமாக நினைக்க செய்யும், தன்னை உயர்ந்தவனாகவும் அடுத்தவர்களை தாழ்ந்தவர்களாகவும் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடு வாழ வகை செய்யும். அதனால தான் இந்த வேதாந்திக் ஃப்ரெண்ட்லி வெர்ச்சுவஸ் பக்குவம் இருக்கணும். வேதாந்தம் அப்படிங்கிறது பிரயோஜனம் எப்போ கொடுக்கும்னு கேட்டால் இந்த மாதிரியான பக்குவங்கள் இருக்கணும். இதெல்லாம் சாஸ்திரம் படித்தவர்களுக்கு முதலில் அவசியமானவைகள்.
சாஸ்திரம் படிக்க நினைப்பவர்களுக்கும் இது சாதனையாக அமைகிறது. சாஸ்திரத்தை படித்து அந்த ஞானத்தை உணர்ந்து அதில் நெறி பெறாது வாழ்பவர்களுக்கும் இது வாழ்க்கையாக அமைகிறது. அதனால் இந்த 7வது ஸ்லோகத்திலிருந்து ஒரு 20 வகையான குணங்களை சொல்கிறார். அந்த 20 வகையான குணங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிள் மாதிரி தெரிகிறது. ஆனால் அது வாழ்க்கையினுடைய அத்தனை பரிணாமத்தையும் அது மாற்றிடும். அதைத்தான் நாம் கடைசி தொகுப்பில் 9 விதமான வர்ச்சுவஸ் பார்த்தோம். இப்போ அடுத்த வர்ச்சுவஸ் இங்கே அடுத்த குணம் இதில் சொல்லப்படுகிறது. குவாலிட்டி. இந்திரியார்த்தேஷு வைராக்கியம். இந்த உலகத்தில் பிறந்துவிட்டோம், இந்த உலகத்தில் தான் வாழ்ந்தாகணும், இந்த உலகத்தில் தான் நம்ம இறக்கப் போகின்றோம். ஆனால் இந்த உலகத்தில் பிறந்து வாழும் பொழுது இந்த உலகத்தினுடைய பொருள்களினால் அலைக்கழிக்கப்படுகிறோம் இல்லையா, அது ஒதுக்கப்பட வேண்டும். எந்த ஒரு பொருளும் இந்த உலகத்தில் என்னை நீ ஏற்றுக்கொள், நான் உன்னுடன் இருந்தால்தான் நீ வாழ முடியும், இல்லை என்றால் நீ வாழ மாட்டாய், உன்னுடைய உயிரே நிலைக்காது அப்படின்லாம் சொல்கிறதே கிடையாது. அந்த தவறு யார் செய்கிறார்கள் அப்படின்னாக்கா மனித மனம். நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். எந்த ஒரு விலங்கினமாவது அல்லது பிராணிகளாவது அல்லது பறவைகளாவது தன்னுடைய இயல்புக்கு அப்பாற்பட்ட ஆசையை வளர்த்து கொண்டு திரிகிறதான்னு கேட்டால் இல்லை. அடுத்த பிராணிகளை தொந்தரவு பண்ணுறதான்னா இல்லை. அது மனிதனுடைய மனம் அதற்கு கேப்பபிளாக இருக்கிறது. அப்போ நம்ம அடுத்த உயிரை கொல்லுவதற்குண்டான சக்தி இருக்கிறதுனாக்கா அந்த சக்தி கொல்லுவதற்கு கொடுக்கப்பட்டதான்னு பார்க்கணும். அப்போ மற்ற உயிர்களை காட்டிலும் மேன்மையாக நம்முடைய உயிர் படைக்கப்பட்டு இருக்கிறதுனா அதற்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்த உலகத்தில் பிறந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களிடமும் பற்றின்மையை வைத்துக்கொண்டு அந்த உலகத்தினுடைய பொருள்களோட டீல் பண்ணினால் நமக்கு உண்மையான பிரயோஜனம் கிடைக்கும். நம்ம குடும்பத்திலேயே பற்று இல்லாமல் இருக்கணும். அன்பு இல்லாமல்னு சொல்லவே இல்லைன்னா. வைராக்கியம் அப்படின்னா டிபெண்டன்சி இல்லாமல். இந்திரியம்னாக்கா என்ன? கண், காது, மூக்கு, வாய், நாக்கு. இந்த மாதிரி சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாட்டம் இவரெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இந்த 5 விஷயங்கள் நம் கண்கள் ஒளியுடன் தொடர்பு கொண்டவைகள், காதுகள் ஒலியுடன் சப்தத்துடன் ஓசையுடன், அப்புறம் என்ன நாக்கு சுவையுடன், இந்த தோல் என்ன ஊருன்னு சொல்லுகின்ற ஸ்பர்ஷ உணர்வுடன் தொடர்பு கொண்டவைகள். அப்போ நான் என்ன பண்ணணும்? என்னிடத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னுடைய சரீரத்துக்கிட்டையும் என்னுடைய சரீரத்திற்கு எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அவயவங்கள். கண் எப்பயுமே வர்ணங்களையும் பிறகு வடிவங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் தோணும். அதனால் அந்த கண்கள் நம்மை பிடுங்கி நம்மை அந்த பொருளில் கொண்டு போய் சேர்க்கிறது. மனசு தான் அது அந்த வேலையை பண்ணுறது. அப்போது நல்ல வடிவங்களை கொடுக்கணும். தட்சிணாமூர்த்தி. வட்ட வெட்டப்பி சமீபே பூமி பாகே நிஷன்னம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே ஆலமரத்துக்கு கீழே அப்படியே ஒரு 4 சிஷ்யர்களுடன் உட்கார்ந்து அப்படியே ஜொலிக்கின்ற தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி இருக்கும்? அப்படியே அடுத்தது பாருங்களேன். மௌன வியாக்கியா பிரகடித பர பிரம்ம தத்துவம் இவ அனம். பிரம்மோபதேசம் 12. மௌன வியாக்கியான அந்த இடத்துல மௌனத்திலேயே சொல்லி கொடுத்தாருல்ல, மௌனத்தை சொல்லி கொடுத்தார். மௌனம்னா அந்த இடத்துல பிரம்ம. அந்த வடிவத்தை பார்க்கணும். அப்போ என்ன ஆகும்னு கேட்டால் மனமும் குவியும், சக்தியும் சேமிக்கப்படும். அது இல்லையா? சிந்தூராருண விக்கிரகாம் திருநயனாம் மாணிக்க மௌலி ஸ்புரத் தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீனவக்ஷோருகாம் பாணிभ्यामलिपूर्णरत्नचषकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नघटस्थरक्तचरणां ध्यायेत् परामम्बिकाम्. இது இல்லைன்னா சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதுருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிபிர்த்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். வைகுண்ட ஏகாதசி இல்லையா நாளைக்கு. அதனால் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் நம் அனைவருக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை வழங்க வேண்டும் என்பதையும் நான் இங்கே பிரார்த்தனையாக சமர்ப்பிக்கின்றேன். சரி, இப்போ நான் கதைக்கு வரேன். நல்ல வடிவங்களை கொடுத்து கண்களை சரி பண்ணணும், நல்ல விஷயங்களை கேட்டு காதுகளை சரி பண்ணுவது, நல்ல பிரசாதமாக சுவைகளை பார்த்து அந்த நாக்கு என்கின்ற சுவையை சரி பண்ணணும். அப்புறம் என்ன தெரியுமா? ஸ்பர்ஷம். அந்த ஸ்பர்ஷத்தை பஸ்ம தாரணம், திரிப்புன்றைக்கும் திருமண் இடுதல்னு சொல்லுவோம் இல்லையா. இதன் மூலமாக அந்த ஸ்பர்ஷ உணர்வை சரிப்படுவது.
சுவாசத்தை வந்து அதனால தான் அகர்பத்தி. அகர்பத்தின்னா மண்ணினுடைய வாசனை தானே அது. ஆனால் அதுலேயே ஊறுப்பட்ட ஃப்ளேவர் போட்டு அதுக்கே அடிக்ட் ஆகிடுவோம் போல தெரியாது. இந்திரிய அர்த்தேஷ வைராக்கியம் அப்படின்னாக்கா இந்திரியங்களின் மீதும் அதனுடைய நடவடிக்கைகளின் மீதும் விழிப்புணர்வுடன் இருந்து அவைகள் நம்மை அலைகழிக்காமல் பார்த்து கொள்வது வாழ்க்கையே ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா இந்த இந்திரியங்கள் தான் வந்து கேட்வே, இதே இந்திரியங்கள் தான் வந்து ஓட்டையும் கூட. சக்தி பிராணன் வந்து சேமிக்கணும் அப்படின்னாக்கா இவைகளிடம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய டிவைஸ் என்னது? 2 வே. கொஞ்சம் மனசு அமைதியாக இல்லை, எல்லா சக்தியும் செலவழிஞ்சுடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்திரியார்த்தேஷ வைராக்கியம், அது அத்தள பாதாளத்திற்குள்ளே கொண்டு போயிடணும். இந்த பாத்தாளம்னு சொல்கிறோம் இல்லையா? ஆமாம், அத்தள பாதாளம்னா அத்தளங்கிற ஒரு பாத்தாளம் ஒன்று இருக்குது. ஆமாம், அத்தளை, வித்தலை, சுத்தலை, ரசாத்தலை, மகாத்தலை, தலாத்தலை, பாத்தாளங்கிற 7 விதமான பாத்தாளங்களுக்கு தள்ளி விட்டுருமா இந்த இந்திரியத்தில் சுகம் கண்டு கொண்டு இருந்தால். அதனால் இந்திரிய சுகம் என்பது மாயை. மாயைன்னு சொல்லி இப்போ சுவாமிகளை நீங்களே சொல்லிட்டேன் மாயை அப்படின்னாக்கா அந்த சுகம் அங்கிருந்து வரலை, ஆத்மாவிலிருந்து அனுபவிக்கப்படுகிறது. அதுதான் சரி. அடுத்தது என்னன்னு கேட்டால் அனஹங்காரம். இப்போ இந்த இந்திரியார்த்தேஷ வைராக்கியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன்ஸ். சமம் தமம் அப்படிங்கிற இந்த 2ம் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு. வாழ்க்கையில் வந்து சுதந்திரமாக இருக்கிறது, நம்முடைய இந்திரியங்களுக்கு நம்மை அடிமையாக மாற்றாமல். நம்ம அடிமையாக இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டால் ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றமும் வராது. இந்திரியங்களுக்கு அடிமையாக இருப்பவர் தன்னுடைய சரீரத்தினுடைய ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ண முடியாது, நம்முடைய குறிக்கோளை நிர்ணயிக்க முடியாது. வாழ்க்கை என்பது பார்த்தால் வந்து ஒரு அடிமை பிராணி போன்று இருக்கும். ஒன்று மற்றவர்களுக்கு அடிமையாக இருப்போம், இல்லைன்னா நம்மை அடிமையாக்கி கொண்டு ஒரு அனர்த்தமான வாழ்க்கையாக இருக்கும். அதனால் சாதகன் வந்து அப்படி இருக்கக்கூடாது, பிரம்மனிஷ்டன் அப்படி இருக்கக்கூடாது. பிரம்ம யோகி, அதாவது பிரம்ம ஞானி என்பவர் வந்து யோகி. அவர் வேதாந்தி என்பவர் மகா யோகியாக இருக்க வேண்டும். அவர் சாப்பிடும்போது ஜாக்கிரதையாக சாப்பிடணும், பேசும்போது அளவாக பேச வேண்டும், பிறகு பார்க்கும்போதும் நீட்டாக பார்க்கணும், கேட்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் வந்து பத்ரம் கருணே பேஸ்ருணியாம தேவாக சொல்லப்பட்டது. மங்களமானதை கேட்கணும். கேட்கறதுல தான் மங்களம் இருக்கிறது. மங்களம் வந்து விஷயத்தில் இல்லை. அதனால தான் பிரம்மஞானிக்கு வந்து பார்க்கறது அத்தனையும் பிரம்மனாக இருக்குமா. அப்போ பார்வையில் தானே கோளாறு இருக்கிறது. நார்மலாக அந்த கோளாறை சரி செய்தால் தானே பிரம்மமாக பார்க்க முடியும். பார்வையில் தானே விசேஷமும் இருக்குது. திருஷ்டி சிருஷ்டி பாதகான்னு சொல்லி அதைத்தான் சொல்லுகிறது. வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுமா? நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்கிறது. எப்படி பார்க்குறோமோ அப்படித்தான். எப்படி பார்க்குறோமோ அப்படின்னாக்கா கண்ணை திறந்து இல்லை, மனசை திறந்து எப்படி பார்க்குறோமோ அப்படி தான். உலகம் வந்து பிரச்சனைக்கு உண்டான களம்னு பார்த்தா அது பிரச்சனைக்கு உண்டான களம் தான். உலகம் அப்படிங்கிறது நம்முடைய கர்ம பலனை துடைக்க வந்த இடம்னு பார்த்தா கர்ம பலனை துடைக்க வந்த இடம் தான். உலகம் ஈஸ்வரன்னு பார்த்தா அதே உலகம் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு வஸ்துவாக மாறுகிறது. அதுதான் சூக்ஷ்மம். வேதாந்தத்தினுடைய சூக்ஷ்மமே என்ன தெரியுமா? இவருடைய பார்வை மாறிக்கொண்டே இருக்கும். அவருக்கு ஞானம் வர 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 பார்வைகள் மாறிக்கொண்டே இருக்கும். இருந்தாலும் தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இந்திரிய கட்டுப்பாடுடன் இருப்பார். அதனால தான் இந்த இந்திரிய நிகிரகம் அப்படிங்கிறது வந்து ஒரு யோகமாக, ஒரு யஜ்ஞமாக 4வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. சரியா? சரி. அடுத்தது அனஹங்காரா. பெரிய சமாச்சாரம். அகங்காரம் இல்லாமல் இருக்கிறது. அகங்காரம் இல்லாமல் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அகம் என்றால் நான், காரம் என்றால் நான் செய்பவன் என்கின்ற உணர்வு. என்னால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்கிறது இல்லாமல் நான் ஒரு இறைவனுடைய கருவி அப்படின்னு சொல்லி நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு குவாலிஃபிகேஷன் தான் இந்த அகங்காரம். அனஹங்காரம்னு சொல்லப்பட்டிருக்கு. அகங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை, அகங்காரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை. அது எப்படி முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்க முடியும் அப்படின்னா, அகங்காரத்தில் விருப்பு வெறுப்பு இருக்குது, கர்த்திரு போக்திருத்துவம் இருக்கிறது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது. நம்மளுடைய கண், காது, மூக்கு, தோல், நாக்கு, இந்த மாதிரி இந்த இந்திரியங்களிடம் எப்படி நம்ம உஷாராக இருக்கிறோமோ அதே மாதிரி மனதிடம் விருப்பு வெறுப்பு கொண்ட மனதிடம் உஷாராக இருக்கணும். பிறகு என்ன தெரியுமா? நம்முடைய அகங்காரத்துக்கிட்டேயே விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னால் அங்குதான் விருப்பு வெறுப்பும் தாண்டவம் ஆடுகின்றன, அங்குதான் ராகத்வேஷங்கள் வருகின்றன, அங்குதான் பயம் இருக்குது. மரண பயம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அகங்காரத்துக்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா கர்ம பலனை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய சமாச்சாரமே இந்த அகங்காரம் தான். அதனால் அனஹங்காரா அப்படின்னாக்கா இவர் வந்து தன்னை வந்து ஒரு ஜீவனாக நினைச்சாதானே தன்னை ஈஸ்வரனாகவே மாற்றிக்கொள்ளுகிறாருங்கும் பொழுது அங்கே அகங்காரமே இல்லாமல் போயிடுமே. அங்கு அகம் போய் என்ன வந்துடுதுன்னு கேட்டால் பிரம்மன் வந்து விடுகிறது. அதனால தான் அகம் பிரம்மாஸ்மி, நான்
நான் அல்ல, நான் பிரம்மம். பிரம்மம்னாக்கா அங்கே நான் ஒன்று இருக்கவே இல்லை, இருப்பது பிரம்மம் மட்டுமே. ஏன்னா நான் அப்படின்னு சொன்னாலே நீன்னு ஒன்று இருக்கும், ஃபர்ஸ்ட் பர்சன்னா செகண்ட் பர்சன் இருக்கும். சுவாமிஜி எல்லாம் தலைக்கு மேலே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியறது. என்ன பண்ணுறது, 13வது அத்தியாயத்திலேயாவது வேதாந்தத்தை சொல்லி ஆகணுமே, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவோம் நம்ம. ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தரிசனம். தோஷ தரிசனம் அப்படின்னா என்ன தெரியுமா? குற்றங்களையா பார்க்கிறது. இவன் என்ன தப்பண்ணா, அவன் என்ன தப்பண்ணா அப்படின்னு சொல்லி இந்த குற்றத்தை பார்க்கக்கூடிய குணம் மனுஷனுக்கு இயல்பாகவே இருக்கிறது. அதுவும் நல்லவர்கள் என்று சொல்பவர்களிடம் கூட இருக்கிறது. ஒரு நல்லவனுக்கு இன்னொரு நல்லவனை பார்த்தா பிடிக்காது. அது ஏன்? அது அப்படித்தான். ஒரு நல்லவருக்கு இன்னொரு நல்லவரை பார்த்தா பிடிக்கிறது இல்லை, பொறாமை வந்துட்டு இருக்கும். இந்த ஒரு இன்சிடெண்ட் சொல்லுவா. திருநாவுக்கரசரும் ஞானசம்பந்தனும் ஓட்டுக்காக ட்ராவல் பண்ணி கொண்டு இருந்தார்கள். 2 பேரும் சிவ தொண்டர்கள் தானே. ஒரு கட்டத்தில் இவர் பாட்டு பாடி அந்த கோயிலினுடைய கதவுகள் 10 பாடலுக்கு பிறகு திறந்தன. ஆனால் ஞானசம்பந்தன் ஒரு பாடல் தான் பாடினார். அந்த கோயிலினுடைய கதவு அது சாத்தி கொண்டது. அப்பருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் 10 பாடல் பாட வேண்டியது இருந்தது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு அதிருப்தி வந்துச்சு. அதனால் ஞானசம்பந்தன் என்ன பண்ணினாருனாக்கா அப்படியே சமாளித்தார். எப்படி சமாளித்தாருனாக்கா, இறைவனுக்கு உங்களுடைய பாடலை ரொம்ப கேட்கணும்னு ஆசை, அதனால தான் அத்தனை பாடல் பாடின பிறகும் உங்களுடைய பாடலை கேட்டுக்கொண்டே இருக்கணும்னு சொல்லி பாட்டு கேட்டுட்டு அப்புறம் கதவை திறந்தார். என்னுடைய பாடல் ஒன்றே போதும்ப்பா அப்படின்னு நிறுத்திட்டார் அப்படின்னு சொல்கிறார். அது பக்தியில் பார்க்கும்பொழுது இறைவன் அப்படி கூட நினைத்திருக்கலாம். அதனால் நான் பக்தியை குறைச்சி சொல்லலை. ஏன்னா அவர்களெல்லாம் அந்த ஞான செறிவுமிக்க திருவாச்சகம், தேவாரம் இவைகளெல்லாம் அழியவே அழியாது. சினிமாக்கள்லையும் ட்ராமாக்கள்லையும் அதை போய் கிண்டல் தான் பண்ணுறோமே ஒழிய அதனுடைய அற்புதத்தை நம்ம யாருக்குமே புரிய விடாமல் பண்ணிட்டோம். என்னை கேட்டால் அவைகளை நம்ம சாதாரண ஒரு இடத்துல பேசவே கூடாது. அவைகளை பற்றி அவைகள் வேதத்திற்கு நிகரானவைகள், ஜாக்கிரதையாக பாதுகாக்கணும். தோஷ தரிசனம் அப்படின்னா குறைகளை காண்பது. இது என்னது, இது ஒரு குவாலிஃபிகேஷனாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் இல்லை. எதனுடைய தோஷ தரிசனம் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? ஜென்ம மிருத்யு, பிறப்பு இறப்பு என்பது தோஷமாக கருதப்பட வேண்டும். அதுவே ஒரு தோஷம். பிறந்ததே பிரச்சனைப்பா, பிறக்கும் போதே ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னமோ நம்ம ஒரு காலத்தில் பிரச்சனையாக இல்லாமல் இருந்த மாதிரியும் திடீர்னு பிரச்சனை வந்துடுற மாதிரியும் நான் அதை போராடுறேன். பிறந்ததே போராட்டம்தான், அதுவே ஒரு தோஷம். அப்போ என்ன பண்ணணும்? பிறப்பு இல்லாமல் ஆக்கணும். பிறப்பு இல்லாமல் ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? இறப்பு இல்லாமல் செய்ய வேண்டும். இறப்பு இல்லாமல் எப்படி செய்ய முடியும்? அப்படி வாங்க வழிக்கு பிறப்பு என்பது, இப்போ நம்ம அடுத்த தடவை பிறக்கணும்னா நடுவில் ஒரு சமாச்சாரம் இருக்கிறதுல இறப்பு. அப்போ இறப்பை நாம் சந்தித்து விட்டால் பிறப்பு நம்ம கையில் இல்லை, அது டக்குன்னு வந்துடும், அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அது. ஆனால் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இனிமேல் இரவாமை வேண்டும் அப்படின்னு தான் கேட்கணும். பெரியவர்கள்லாம் பிறவாமை வேண்டும்னு சொல்லி கேட்டார்கள். பிறவாமை வேண்டுவது அப்படிங்கிற இரவாமையை அடைவது, இறக்கவே கூடாது. அப்படின்னா என்ன சுவாமிஜி, ஈஜிப்து மம்மிஸ் மாதிரி ஏதாவது பண்ணி வைக்கணுமோ, நீங்கள் அதைத்தான் சொல்ல வரீங்களோ அப்படின்னா, இந்த சரீரம் என்பது பிறப்பு இறப்புக்கு உட்பட்டதல்ல. இது சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் நான் சரியாக சொல்கிறேன். நாம் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை. இது என்ன சுவாமிஜி புது கதையாக இருக்கிறது, நான் தான் பிறந்து விட்டேனே அப்படின்னாக்கா அப்போ இறப்பு நிச்சயம். அப்போ நான் இறக்காமல் இருக்கணுமே சுவாமிஜி அப்படின்னா, கண்டிப்பாக ஞானமானது உங்களை இறக்க விடாது. ஞானத்தை படித்து பாருங்களேன், அப்போ தெரியும். ஏதோ குழப்புறேன்னு தெரியுது சுவாமிஜி அப்படின்ட்டு. ஒரு மாணவர் வேற சொன்னார், நீங்கள் குழம்பாத மாதிரி குழப்புறீங்க சுவாமிஜி அப்படின்னார். நான் சொன்னேன், இவ்வளவு தெளிவாக நான் குழப்பறேங்கிறது உனக்கு புரியுதாப்பா அப்படின்னா கேட்டான். நான் சிம்பிளாக சொல்கிறேன், பிறக்கும் பொழுது அந்த பிறப்பை நாம் அனுபவிக்கிறோமா? இல்லை. தாயினுடைய கர்ப்பையிலிருந்து வெளியில் வந்தப்போ நம்ம தானே வந்தோம். அந்த அனுபவத்தை உணர முடிந்ததா? நம்முடைய பிறப்பு என்கின்ற அனுபவம் நம்முடைய தாய்க்கும் மற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தான் இருந்தது. அதே போன்று இறப்பு என்பது நம்ம கண்ணை மூடி தூங்கிடும், அவ்வளோதான். நம்மளை மிஸ் பண்ணுறவாளுக்கு தானே அது இறப்பு. அப்போ பிறப்பு யாருக்கு இறப்பு யாருக்கு? நீ கேள்வி கேட்டு பாருங்க.
அப்புறம் வேதாந்தம் என்ன சொல்ல வர்றதுன்னு தெரியும். வேதாந்தத்தை வந்து கமெண்ட் அடிக்கிறது பெருசில்லை. கமெண்ட் யார் மட்டும் அடிச்சிடலாம். அதை புரிந்து கொண்டு நான் புரிஞ்சுட்டேன் இந்த மாதிரி அப்படின்னு யார் ஒருவன் சொல்லுகிறானோ அதுதான் சேலஞ்ச். பெரியவர்கள் வந்து நம்முடைய புத்தியை பற்றி நல்லா தெரியும். நானும் கூட யோசிப்பேன், நம்மக்கிட்ட ஏன் வந்து இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஏன் இல்லை? இதை பற்றி பேசக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு ஏன் நம்ம வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வைக்கலை? நம்முடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்குது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வேறு மாதிரி இருக்குது. நம்முடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன தெரியுமா? பிற மதத்தை இழிவுபடுத்தாதே, பிறருடைய சொத்துக்களை அபகரிக்காதே. ஆனால் மற்றவருடைய ரூல்ஸ் எப்படி இருக்குது? எல்லா மதத்தையும் வெட்டி சாய்ப்பாயாக, உன்னுடைய மதத்தை ஃபாலோ பண்ணுவாயாக. என்னடா அது? எதுக்கு அதுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அப்படிங்கும்போது பிறந்ததுலேருந்தே நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஓஹோஹோ, இதில் ஏதோ சூக்ஷ்மம் இருக்கிறதப்பா அப்படின்னு சொல்லி நம்ம யோசனை பண்ணி, அப்போ பிறப்புங்கிறதே ஒரு தோஷம் அப்படின்னு பார்க்கணும். அந்த பார்வை, அந்த தோஷம் அப்படிங்கிறது புரியறது. அதனால் அதை தான் சொல்கிறார் தோஷ தரிசனம் அப்படிங்கிறார். புரிந்து கொள்ளுதல். மிருத்யு, மரணிக்கிறதும் ஒரு தோஷம் தான். மரணிக்கக்கூடாது. நம்ம வந்து இறந்தால் மறுபடியும் பிறந்துருவோம். அப்புறம் ஜரா வியாதி, இளமையும் ஒரு தோஷம்தான். ஆனால் இங்கே சொல்லப்படலை. ஜரான்னா முதுமையும் ஒரு தோஷமே, வியாதியும் ஒரு தோஷமே. தன்னுடைய இயல்பிலிருந்து மாறுறது இல்லையா? அஸ்வஸ்தியம் அல்லது அஸ்வாஸ்தியம் அப்படிங்கிறதா வியாதி. ஸ்வஸ்தம் ஆகிட்டேளா அப்படின்னு கேட்பேன். ஸ்வஸ்தம் அப்படின்னா என்ன? தன்னுடைய நிஜ ஸ்வரூபத்தில் இருப்பு தான் ஸ்வாஸ்தியம். ஸ்வஸ்தானே ஸ்திதம் ஸ்வாஸ்தியம். அஸ்வஸ்தம்னா என்ன? தன்னுடைய நிஜ இயல்பில் இல்லைன்னு அர்த்தம். அதைத்தான் அனாரோக்கியம் அப்படிங்கிறோம். ஆரோக்கியம்னா என்ன? தன்னுடைய இயல்பில் இருக்கிறது. இவைகளில் இருக்கக்கூடிய துக்கத்தை அனுதர்சனம், இவைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய துக்கத்தை பார். இறப்புங்கிறது எவ்வளோ துக்கம், அம்மாவுக்கு எவ்வளோ துக்கம், ஆனால் அது ஆனந்தமாக கொண்டாடப்படுகிறது. இறப்பு என்பது எவ்வளோ சுகம், ஆனால் அது துக்ககரமாக கொண்டாடப்படுகிறது. அப்படிங்கும் பொழுது மக்களுடைய பார்வையும் அதனுடைய புரிந்து கொள்ளுதலும் வித்தியாசமாக இருக்கிறது. அதனால் ஞானி ப்ராப்பராக புரிஞ்சு கொடுக்கணும். அதுக்காக உடனே போய் நம்ம ஸ்மசானத்தில் உட்காந்து கண்ணை மூடிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஞானம் என்பது எங்கு நாம் வாழுகின்றோமோ அங்கேயே இருந்து கடைபிடிக்கப்பட வேண்டியது, அங்கேயே இருந்து வாழப்பட வேண்டியது. இதெல்லாம் இந்த டெஃபினேஷன்லாம் பார்த்தா ஜீவன் முக்த நிலையே இந்த டெஃபினேஷனுக்குள்ளே அடக்கமாகிறது. ரொம்ப பெரிய சமாச்சாரங்கள். அடுத்த ஸ்லோகத்தை படிச்சுடுவோம். அசக்திரனபிஷ்வங்கா புத்திரதார கிருஹாதிஷு நித்யம் ச சமசித்தத்வம் இஷ்டானிஷ்டோபபத்யுஷு. அடுத்த ஸ்லோகத்திலையும் தொடர்கிறார். அப்போது கடந்த ஸ்லோகத்தில் நம்ம எத்தனை பார்த்தோம்? 9 குணங்களை பார்த்தோம். இப்போது நற்குணங்கள்னு போட்டுக்குவோம். இப்போ என்னன்னு கேட்டால், இந்திரியார்த்தேஷ வைராக்கியம், அனஹங்காரம், ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷான தர்ஷனம். இந்த 3 சத்குணங்கள் கூறப்பட்டன. அப்போ 9 3 12 விஷயங்களை பார்த்துட்டோம். பாக்கி 8 இருக்கின்றது. அதை அடுத்த தொகுப்பில் நாம் தொடர்வோம் என்று சொல்லி, எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பூரண ஞானமும் பரிபூர்ண ஆரோக்கியமும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.